எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை விடுவித்தருளும். எல்லாரையும் வெள்ளத்துக்காக நடத்தியவர்களும் இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்திருந்தனர். இரண்டாவது மகிழ்ச்சியின் மறைவுகள் புனித கன்னிமரியார் பரிசுத்தமான சந்தித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை விடுவித்தருளும். எல்லாரையும் வெள்ளத்துக்காக நடத்தியருளும். உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மூன்றாவது மகிழ்ச்சியின் மறைவு இயேசு வெற்றிலை வென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினிலே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நிறைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நிறைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நிறைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நிறைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றம் உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயே இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரகத்திலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் நல்ல பாதுகாத்தேயும் அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். நான்காவது மகிழ்ச்சியின் மறையில் இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. பின்னணியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயப்பட்ட பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்ல மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயே இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் நல்லதாக பாதுகாத்தீர்கள். உமது இறக்கமில்லாத அதிகம் தேவையாளர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். ஐந்தாவது மகிழ்ச்சியின் மறைவில் காணாமல் போன இயேசுவின் கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நிறைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றம் வருவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய இயேசுவே, என் பாவங்களை பொறுத்தருளும். நிறைவேற்ற வேண்டியதை வைக்கிறோம். எல்லாரையும் விடுதலை பாதுகாக்கிறோம். உமது இரக்கத்தையும் கேளும். அவர்கள் சிறப்பாக வருகிறது. முதன்மை வானத்துடன் விக்கி வானத்துடன் காணப்படுவது ககரியை தகவலை திருப்புதல் காணப்படுவது பேருதவி பவுலை யோவானே. நாங்கள் எப்படி பாவிகளாய் இருந்தாலும் நாம் இப்பொழுது வேண்டிக் கொண்டதை எங்கள் புகழை சிறுவது கண்ணிமணியாக பார்ப்பதை காணிக்கையாக வைக்க உங்களை முன்னெடுக்கிறோம். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்திலே இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகத்திலே திருமகனாகிய இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். தூய ஆவியானவரே இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். தூய்மை இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர் புனித கன்னி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதோவின் அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்டிமை குன்றார் அன்னை, எங்களுக்காக
பரிவு உள்ள கண்ணீரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கண்ணீரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உரையவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாவிகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாட்சிக்குரிய பாவிகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாவிகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் நுழாமலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரைப் போலவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான போலவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மையான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் தீவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிய காலத்தின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அழைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருள்ளோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உபவியான அரசியே,
ஜெபமாலை அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களை அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய தேசத்தின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதோ மழைக்குள் நாடு வருகிறோம். எங்கள் தேவைகளை எங்களை புறக்கணிக்காதே. மாற்றுடைய கண்ணி, பின்னடர் பேரெடுத்த அரசி, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் கத்தி வரும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, முழுமனதும் ஒரு பெருக்காக இருக்கும் இந்த குடும்பத்தை கண்ணோக்கியது. எப்பொழுதும் கண்ணியாக பகைவர்களை தாக்குதல்களை காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். பின்னுடைய எங்கள் தந்தையை ஒரு தூய தினம் போட்டு பெற உமது ஆட்சி வருக. உமது திருமணங்களை நிறைவேறும் நம்முடைய நிறைவேறுகிறேன். குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டீரே.
ஆகிய பொதுக்காலத்தினுடைய இறுதி ஞாயிறை இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அனைத்திற்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெருவிழாவாக கொண்டாட விளைந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆண்டினுடைய திருவழிபாட்டின் கடைசி நாள் என்று நாம் சொல்லலாம், அல்லது ஆண்டின் பொதுக்காலத்தின் நிறைவு நாள் என்றும் சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்ட தாய் திருச்சபை இந்த பெருநாள் கொண்டாட நம்மை அழைக்கப்பட்டது. இந்த நாளிலே நான் மீண்டும் இந்த உலகத்தை சார்ந்த அரசுகளை போல் அல்ல, மாறாக விண்ணகத்தை சார்ந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அரசவே ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையிலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, உண்மையான நீதி, இரக்கம் கொண்டு வாழ இந்த நாளிலே நாம் மீண்டும் ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அரசராக நம் இல்லத்தை ஆண்டு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டது செவிப்போம். தூய வாழ்க்கைகளுடைய தகுதியோடு கொண்டாட பாவங்களே கொண்டு மனதில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்களுக்கு பலர் செய்து இந்த பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் பொழுது கல்யாண தேவையாய் மனதில் சகோதர சகோதரிகளை நாம் இறைவனாக ஆண்டவரிடம் இறைவனாக கொண்டாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்பி இறைவன் வைக்கும்
மன்றாடுவோம். என் பெற்றுள்ள எல்லாம் இறைவா, அனைத்துக்கும் அரசான பாவங்களை அனைத்தையும் புதுப்பிக்க பெருவிழமாகி அடிமையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பாளி மாற்றுக்குரிய பணிபெயரும் உம்மை பேசி கொண்டிருக்கும் அருள்வீராக. உம்மோடு தூயமையாளருடைய பிள்ளைகளால் இல்லை ஒரு நாள் ஆண்டு செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் 34ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11, 12, 15 முதல் 17 வரை. தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணிக் காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மக்கும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களிலும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போவதை தேடுவேன், அழைத்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மீட்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் இடையே, ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. 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 ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளியிலே அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நிலைக்கு என்னை அவர் அழைத்துச் செல்வார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை வழிநடத்திடுவார். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றார். எனது பாத்திரம் நிரம்பி வழியை செய்கின்றார். ஆண்டவரே என் நாயர், 'Amen.'
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகையின் போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாய் இருப்பார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 20 தொடங்கி 26 முடிய அதன் தொடர்ச்சியாக 28ஆம் இறைவசனம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிரோடு எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிரோடு எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அனுப்பிவிட்டு தந்தையாகிய கடவுளுடன் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்படையை வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிப்படையும் போது தமக்கு அனைத்தையும் அடிப்படையை செய்த கடவுளுக்கு மகனும் அடிப்படைந்தார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாய் இருப்பார். ஆண்டவராலும் அருள்வாக்கு. ஆண்டவர் பேரால் வருகிறவர் போற்றப் பெறுக. வரவிருக்கும் தந்தை மாவின் அரசு போற்றப் பெறுக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிறகு 25 மத்திய நற்செய்தியிலே 31 46 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சியுடைய அறிவினை பெற்றிருப்பார். எல்லா மக்களிடத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசிப்பவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு ஒரு தாகத்தை கழித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்?
இப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, எனதிலிருந்து அகன்று போங்கள், அல்லகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடை இன்றியோ நோயுற்றோ சிறையில் இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என்ன கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுடன் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவிலா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரான்ஸ் நாட்டுல மியோலிஸ் என்கிற ஒரு ஆயர் இருந்தார். அந்த ஆயருக்கு ஒரு பழக்கம், ஒவ்வொரு ஞாயிறும் திருப்பலி நிறைவேற்றிய பின்பு நாட்டுப்புறங்களுக்கு அவர் செல்வாராம். அங்கு சென்று அங்கு இருக்கிற மக்களுக்கு அவரே மறைக்கல்வி வகுப்பை எடுப்பார். ஆயிரவர்கள் மறைக்கல்வி வகுப்பு எடுக்கிறாரே என்று எல்லாரும் அவரை தேடி வருவார்கள். அப்படி ஒரு முறையில் அவர் மறைக்கல்வி வகுப்பு எடுப்பதற்காக கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது சிறுவன் ஒருவனை வழியில் பார்க்கிறார். அவன் வழி தெரியாதவனாக ஆடு மேய்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த ஆயர் சிறுவனை பார்த்து சொல்றார், ஏப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற, திருப்பலி பூசைக்கு போகவில்லையா சொல்றார். என்னுடைய முதலாளி இப்படி சொல்ற, நான் எப்படி பூசைக்கு போறது, நான் ஆடு மேய்ச்சி ஆடுங்கிறார். ஆயர் சொல்றாரு, எங்கிட்ட ஒரு கோலை இருக்கு, இந்த கோலை வச்சுட்டு நான் உன்னுடைய ஆட்டை மேய்க்கிறேன், நீ திருப்பலிக்கு போயிட்டு வா அப்படிங்கிறார். அந்த சிறுவனும் திருப்பதிக்கு செல்கிறார். அந்த திருப்பதியிலே அந்த சிறுவனுடைய முதலாளியும் கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு திருப்பதி புஸ்தம் முழுக்க கவனம் எல்லாம் அந்த சிறுவன் மொழியே. நான் எனக்கு என்ன வேலை கொடுத்த அந்த வேலையை அவன் செய்யாம என்னை கேட்காம ஆட்டை என்னன்னு தெரியல, பூசை வேற கலந்துருக்கிறான். கடும் போவோம். பூசை முடிஞ்ச உடனே சிறுவனை பார்த்து கேட்கிறார், நீ எப்படி இந்த பூசைக்கு வரலாம், நான் என்ன வேலை கொடுத்தேன்னு சொல்றார். அந்த சிறுவன் சொல்றான், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், என் ஆடுகளை மேய்க்கவே ஒருவர் வந்து விட்டார். யாரும் பார்க்கறதுக்காக ஓடுகிறார். மயில் ஓடுகிறவர்களுக்கு அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பது தன்னுடைய மறைமாவட்ட ஆயர் என்பதை பார்ப்பது அப்படியே நடுநடுங்கி போகிறார். ஆயர்கள் அங்கே அடித்து சொல்கிறார், ஞாயிறு திருப்பதியை கலந்து கொள்ளாமல் ஒரு சிறுவனை ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாய், இது குற்றம், தவறு என்று காட்டுகிறார். மன்னிப்பு கேட்கிறார். அந்த முதலாளி ஆயர் அவர்கள் மன்னிப்பை கொடுக்கிறார்கள். நாம் வரலாற்று வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆயர் என்பவர் ஆட்சியாளரா அல்லது அடுத்திருப்பவர்களுக்கு உதவியாளரா என்று பார்க்கிற பொழுது இந்த ஆயர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டை நமக்கு காட்டியிருக்கிறார். இன்று நாம் கிறிஸ்து அரசுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ அரசர்களை ஆண்டு கொண்டார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் அரசராக இருப்பவர் கடவுள் தான். இருந்தால் எங்களை ஆண்டதற்கு ஒரு அரசர் எங்களுக்கு வேண்டும் என ஆசைப்படுகிறார். நாம் சாமுவேல் புத்தகம் முதல் புத்தகம் பிரிவுல 15-14 வாசம் பார்க்கலாம். அங்கே அவர்கள் சாமுவேலிடம் போய் சொல்லுவாங்க, சாமுவேல் கடவுளிடம் போய் பரிந்து பேசுவார், சவுலை அவர்களுக்கு அரசனாக திருநிலைப்படுத்துவார். அதுக்கு பிறகு 20 அரசர்கள் மக்களை ஆண்டு வந்தார்கள், இஸ்ராயல் மக்களை. அந்த அரசர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களுடைய
மக்களை அடிமைகளாக பார்த்தார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த அரசாங்கத்தை சொல்லணும் அப்படின்னா, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களை மட்டும் ஆட்சி செய்தவர்களாக அவர்களுடைய அரசர்கள் இருந்தார்கள். நம்ம கூட அப்படி நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். நாட்டில் எத்தனையோ வகையான அரசாட்சிகள் இருந்ததை பார்த்திருக்கிறோம். இந்த நம்ம நாட்டை கூட வெகு காலம் ஆட்சியை பிடித்து வைத்திருந்த ஆங்கிலேயர் அவங்க சொல்லுவாங்க, எங்க நாட்டை நாங்கள் ஆட்சி செய்கிற அடிமையாக வைத்திருக்கிற நாட்டிலே எந்த இடத்துல உலகத்தில் இருந்து சூரியன் அஸ்தமனமே ஆகாது அப்படின்னா எல்லா நாட்டிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார். இன்னைக்கு அப்படியே பூஜ்ஜியமா முற்றிலும் அழிந்து விட்டது. இப்படி பல அரசர்களை சொல்லலாம் இல்லையா? ஜெர்மனிய ஆண்ட வந்த அரசர்கள் ஹிட்லர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தார். இன்னைக்கு அவருடைய ஆட்சி ஒன்று நாட்கள். முசோலினி அவருடைய ஆட்சி முடிந்து விட்டது. எல்லா அரசர்கள் எடுத்தாலும் சரி அத்தனையே ஒரு நாள் முடிவுக்கு வந்து விட்டது. இப்படி பல ஆட்சிகள் கண்டு விட்டார். ஆனால் உண்மையான அரசர் யார்? நல்ல அரசர், நல்ல ஆயர், அவர் தான் உண்மையான அரசர். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை மட்டும் அல்ல, வழி தவறி செல்லுகிற ஆட்டையும் தேடி செல்வதாக இருப்பதுதான் உண்மையான அரசர். அவரைத்தான் நாம் மீண்டும் கிறிஸ்து அரசராக போற்றுகிறோம். இந்த கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு அர்ச்சிக்கப்பட்டவர் என்று பொருள். இந்த அரசத்திலே மன்னிப்பு, பரிவு, இரக்கம், நட்பு, அன்பு ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமைந்திருப்பதால் இவரை அனைவருக்கும் அனைவருமானவர் என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அரசரை தான் உரிமை குடிமகன் என்றோ அடிமை என்றோ பாகுபாடு கிடையாது. பணக்காரன் என்றோ ஏழைகள் என்றோ குறைபாடு கிடையாது. உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ வேறுபாடு கிடையாது. எந்த மொழி பேசினாலும் எந்த இடத்தை சார்ந்திருந்தாலும் அத்தனை பேரையும் ஒரு சேர பாகுபாடுகளாக நடத்தக்கூடிய ஒரே ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவேதான் அவரை அரசராக நல்லையும் திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிறப்பு இயல்புகள் என்ன? மூன்றை மட்டும் முன்னிறுத்தி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களிடத்தில் வைத்திருந்த ஒரு பரீட்சை. நாம் வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தி 10 பிரிவு இறைவார்த்தை 14 நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்வார். ஆண்டவரே சொல்கிறார். என்ன இருக்கும்? தன் குடிமக்கள் யார் என்பதை அறிந்திருப்பவர் தான் அரசர். ஆண்டவரே கூட இருக்கிறார். சமீபத்தில் ஒரு ஆட்டு பட்டி வச்சிருக்கிறவங்களுடைய வீடுக்கு சென்றது. ஆட்டு பட்டி அப்படிங்கிறப்போ நிறைய ஆடுகள் வந்து இருந்துச்சு. அப்போ அந்த நபர் என்ன செய்யறாருன்னா, அவர் எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, என்னுடைய ஆட்டுக்கு தண்ணி கட்டி வந்தாருன்னு சொன்னார். சரி, அது நாம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூடவே போனோம். போனப்ப அவர் போய் தண்ணி எடுத்து ஒரு பெரிய ஒரு டப்பால வைக்கிறார். ஆக்சுவலி எல்லாரும் வருவாங்க பார்த்தா வரல. இது பேர் சொல்கிறார். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பேர் சொன்ன ஒவ்வொரு ஆடும் வந்து குடிச்சிட்டு போகுது. மிக மிக நேர்த்தியாக போகுது. பார்ப்பதற்கு மிக அழகா இருந்துச்சு. கொஞ்சம் நினைச்சு நான் அந்த பேரை சொன்னேன், நாடு வருமா அப்படின்னு பார்க்கணும். நானும் அதே பேரை சொன்னேன். ஒரு பேர், முதல் பேர் அருள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அவர் நான் அருள் கூப்பிட்டேன். நீங்க பார்க்கணும் மிரண்ட அந்த ஓடி போச்சு. பிறகு நான் புரிந்து கொண்டேன். ஆயிரம் ஆடுகளை அறிந்து இருக்கிறார். அவருக்கு கட்டப்பட்டதாக இருக்கிறது. அதுபோலத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே பெயரை சொல்லி அழைக்கிறார், உள்ளங்கையில் பொறுத்து வைத்திருக்கிறார், விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாக நம்மை உருவாக்குகிறார், கண்ணின் கருவிலை கொண்டு நம்மை கண்காணிக்கிறார். ஒவ்வொரு கணமும் நாம் நினைக்காவிட்டாலும் நம்மை பராமரிப்பதாக இருக்கிறார். அதனால்தான் அவர் நம்மை அறிந்தவராக இருப்பதால் அவரை நாம் நல்ல ஆயன் போற்றுகிறோம். இரண்டாவது ஆண்டவர் இயேசு நம் இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு பண்பு, முன்னேற்றத்திற்கான ஒரு திட்டம். நாம் வாசிக்கிற யோவான் நற்செய்தி 10:9 நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை, அவர்கள் உள்ளே போவர், வெளியிலே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் என்று சொல்கிறார். அப்படின்னா இயேசுதான் வாசல் படியாக இருக்கிறார். அவருக்குள்ளே நுழைவர்கள் யார்? இயேசு யாராக நுழைகிறார்? யார் வாசலில் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தா, அவருடைய மிக மிக முக்கியமான ஒரு மையம் யாரை தேடி போறாருன்னா, சமுதாயத்தின் மிக மிக தங்கி இருக்கிற
பின்தங்கி இருக்கிறவர்களை, ஏழைகளை, அனாதைகளை, ஒடுக்கப்பட்டவர்களை, பெண்களை, இப்படி எல்லாரையும் தேடி செல்வதாக இருக்கிறார். இதுதான் இயேசு ஆண்டவருடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்து அல்லது அவருடைய வாழ்க்கையின் சிறப்பு முன்னோட்டமாக இருக்கிறது. யாருக்காக முக்கியத்துவம் இருக்கிறார்கள்? யாரெல்லாம் விழிப்பு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு சில நாள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை நெருங்கி போகும். அந்த நேரத்தில் ஒரு சகோதரி வந்து சொல்லுவார், நான் ஆண்டவருடைய ஆணையை விரல் நுனியிலே தொட்டால் போதும் குணமாக சொல்லி வர்றாரு. அதே மாதிரி அந்த சகோதரி வந்த உடனே ஆண்டவருடைய உடலை தொடுவதற்கு முயற்சிக்கிறார். கூட்டம் தான் எழுதுகிறது. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு இடம் கிடைத்து தொட்ட உடனே குணத்தை உணர்கிறார். பாருங்க, இதுதான் நல்லவாய்களை அவர் சொல்கிறார், என்னை தொட்டது யார்? மகனே, உன் விசுவாசத்தை குணமாய் நீ விரும்பக்கூடிய இடத்துல சொல்கிறார். அந்த பெண்ணுக்கு சொல்லவில்லை. பெண்கள் மத்தியில் வருவது கடினம். அந்த காலத்துல அது குறிப்பாக ஒரு யூதர்கள் வந்து பேசுவது கடினம். ஒரு இறைவாக்கு முன்னாடி வருவது கடினம். நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஒதுக்கி இருக்கணும், பெண்ணாக இருக்கிறார், விலகி இருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வர இயேசு அனுமதிக்கிறார். ஒரு விழிப்புணர்வை கொண்டு சுகத்தை தருகிறார். அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு நாம் மதிப்பெல்லாம் இருக்கும். இன்னைக்கு சில சமயத்துல குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் தருகிறோம். ஆனால் சில சமயத்தில் அவர்களை கேட்கவும் முடிவு எடுக்கிறோம். இயேசு சொல்கிறார், சிறிய குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படிங்கிறார். என்ன அர்த்தத்துக்கு? அவர்களிடத்திலே விண்ணகத்தினுடைய அருமையான பொக்கிஷங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இதுதான் கடவுளுடைய புதினம். சின்ன சின்ன குழந்தைகளை கொடுக்கிறார். அதனால அவருடைய முக்கியத்துவம் யாருக்கு? சிறு பிள்ளைகள். அது மட்டுமா, ஒரு சமயத்துல வேலைக்கு போய் ஒரு எஜமான கூப்பிடுறார். காலையில, மதியம், மாலையில போய் கூப்பிடுறார். அப்போ ஒருவருக்கு என்ன நினைப்பு? நம்ம நிறைய கரெக்ட் நினைக்கிறாங்க. ஆனா கடைசி வந்தவருக்கு ஒரே மாதிரி நடத்துகிறார். என்ன அர்த்தம்? ஊதியம் என்பது, உழைப்பு என்பது அவருடைய பிழைப்புக்காக தரப்படுகிறது, குடும்பம் நடத்துவதற்காக தரப்படுகிறது, எல்லாரையும் சரிசமமாக நடத்துவது. இதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய முன்னேற்றத்திற்கான திட்டம், சிறப்பு கண்ணோட்டம் என்று சொல்லலாம். அப்ப நம்ம நல்ல வாயம் யாருக்கு முக்கியத்துவம் தருகிறார் அப்படின்னா, விழிப்பு நிலையில் இருப்பவர்களுக்கு தான் முக்கியத்துவம் தருகிறார். இது இரண்டாவது பங்கு. மூன்றாவது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயராக போற்றப்பட்டவர் மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு பெறுவதாக இருக்கிறார். அந்த பாதுகாப்புக்கு என்ன செய்கிறார்? நம் திரும்ப வந்து யோவான் நட்சத்திரத்தை வாசிக்கிறோம். 10வது பிரிவு 11வது இறை வார்த்தை, நல்ல ஆயர் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார் என்று சொல்கிறார். ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பது இது சாதாரண காரியமா? நல்ல உதாரணத்தை நம்ம சொல்லலாம் இல்லையா? அந்த பகுதியை வாழ்ந்த பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ பற்றி நிறைய சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அவர் வாழ்ந்தப்போ அரசியல் பெரிய பிரச்சனை இருந்துச்சு. மக்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள், மக்கள் எல்லாம் சுட்டு கொண்டாங்க. அந்த சமயத்தில் நாயகர்கள் அவர்களுடைய குரலாக இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன சொல்லலாம்? குரல் அற்றவர்களின் குரலாக அவர் மாறுகிறார். மக்கள் எல்லாம் ஒரு மிருகத்தனமாக சுட்டு வீழ்த்துகிற அரசுக்கு எதிராக இவர் போராடுறார். அவர்களுக்காக இவர் அவர்களுக்கு குரலாக மாறுகிறார். அப்ப மக்கள் அவருக்கு எச்சரிக்கிறாங்க, ஆண்டவரே, பேராயரே, இப்படி செய்யாதீங்க, உங்களுக்கு செய்தால் நீங்களும் கொலை செய்யப்படுவீர்கள், நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கீங்க, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒளிச்சுக்கணும்னு சொல்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை என்ன? செம்மறி ஆடுகளுக்கு பாதுகாப்பு இல்லாத போது மேற்பெண் ஏன் பாதுகாப்பை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கிற சிங்கம் போல அவர் போதிக்கிறார். வெளியில வருகிறார், மக்களுக்காக போராடுகிறார். என்ன ஆச்சு? கடைசியில அவர் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டு தியாகியாக மறைந்து போகிறார். இதுதான் நல்ல ஆயருடைய பாதுகாப்பின் பண்பு. ஒரு பேராயர் அண்ணு கட்டி இருக்கிறார். மக்கள் விழிப்புணர்வு இருக்கிற பொழுது, சுடப்படுகிற பொழுது, கொலை செய்யப்படும் பொழுது ஓடி ஒளிந்தவர்களை முன்னாடி வந்து அவர்களுக்கு முன்னாடி அவர்களை பாதுகாப்பாக இருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் செய்திருக்கிறார். உயிரை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார், உயிரை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். விதைக்க முடியாத ரத்தத்தை சிந்தி நம் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற மிகச்சிறிய பாதுகாப்பு என்று சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவை அரசன் என்று மட்டும் நாம் தள்ளிவிட முடியாது. மாறாக கிறிஸ்துவை ஒரு அரசனாக மட்டுமல்ல, நல்ல ஆயராகவும் நாம் பார்க்க முடியும். யோவான் நற்செய்தி 10:11 படி, சமூகத்திலே வரிகளில் இருப்பவர்களுக்கு வாழ்வு தந்து விடிவெளியிலே மக்களுக்கு அவர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், பாவிகள், குழந்தைகளை, பெண்களை தேடி சென்று புதிய வாழ்வை அவர்கள் கொடுக்கிறார்.
இன்னைக்கு பேராயர்கள் செய்கிறார்கள், ஆயர்கள் செய்கிறார்கள், குருக்கள் செய்கிறார்கள், பொதுவில பல பேர் செய்கிறார்கள். அப்படின்னா நானும் நீங்களும் இந்த அரசிலே இடம் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? பெரிய காரியம் செய்யணுமா என்று அல்ல, எளிய செயல், சிறிய காரியங்கள், இரக்கத்தை வெளிப்படுத்துகிற செயல்கள், இவை எல்லாமே நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்கிற ஏணிப்படிகள் என்று சொல்லலாம். சின்ன சின்ன காரியங்களை நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன, நம்ம கிட்ட கடவுள் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கும். நம்மளால செய்ய முடியாததை இறைவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. நம்ம என்ன முடியுமோ அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். இறுதி காலத்திலே நம்ம இறைவன் தீர்ப்பிடுகிற பொழுது நம்ம எல்லாம் காப்பாற்றப்படுவது இந்த அன்பு செயல்கள் மட்டும்தான். உதாரணத்துக்கு சொல்லலாமே, நான் ஒரு சொல்லிக் கொடுத்தேன், சின்ன சின்ன செயல்கள். என்ன செயல்? இன்னைக்கு நான் வாசிக்க கேட்டோம், மத்திய 25 இறைவாக்கு 35 சொன்னது. நான் பசியாக இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம யாரை பார்க்கிறோம்? நம்ம பக்கத்துல யாராவது நம்ம சாப்பிட்ற பசிக்குதுன்னு சொன்னாங்களா? ஒருவேளை உணவு பெரிய காரியம் கிடையாது, ஒரு சிறிய காரியம் நாம் செய்ய முடியும், அதை செய்யலாம். அல்லது தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்களான்னு கேட்பாங்க. நம்ம பக்கத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டமா ஒரு 15-16 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. சாயங்காலத்துல வந்து பேசிட்டு இருக்கிறப்ப அதை நாங்கள் வழியில போறோம். இப்ப நிறைய அவங்களுக்கு பயமா இருக்குது, கொரோனா தொற்று வந்துருமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு குடிக்கிற சுத்தமான தண்ணி கிடைக்குமான்னு சொன்னேன். இந்த இடம் புனிதமான இடம், ஆண்டவர் வாழ்கிற இடம், குடிப்பதற்கு தண்ணி இல்ல, மிஸ்ரரி வாட்டரை போய் குடிங்க என்று சொன்னோன்னே அவங்க எல்லாம் கூட அதை நரசித்து, சாமி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த தண்ணீர் எங்களை தாகத்தை மட்டும் தணிக்கவில்லை, ஆனால் ஆலயத்தினுடைய ஆசிரியை பெற்றுத்தந்து சொல்லி சொன்னாங்க. 100% உண்மையாக இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். தண்ணீரை தருகிற பொழுது, தாகத்தை தணிக்கிற பொழுது ஆண்டவரே அவர் மத்தியில் செயல்படுவார். இதெல்லாம் சின்ன காரியம், நம்மளால செய்ய முடியும், பெருசாக அல்ல. அந்நியனாக இருந்து ஏற்றுக்கொண்டே இருந்தா, ஆடைக்கு இருந்து எனக்கு கொடுத்து வைத்தீர்களா? இந்த அடுத்த வாரத்துல நம்ம கிறிஸ்துமஸ் சீசன் ஆரம்பிக்க போறோம். நம்ம வச்சுக்கலாம், நம்ம வீட்டுல, நம்ம கிராமத்துல, நம்ம பகுதியில யாரும் ஒரு அந்நியர் இதுவரை நம்ம சந்திக்காதவங்க, வாழ்க்கையில அவங்க பேசலையா, பழகலையா, அவர்களை தேடி போய் ஒரு முறை எடுத்து தரலாம். நம்மளால இருப்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு சின்ன காரியங்களை செய்யலாம். அது மட்டுமல்ல, சிறையிலிருந்து சந்தித்தீர்களா? இந்த வார்த்தைக்கு கடந்த வாரத்திலே பதிலை தேடிக் கொண்டிருந்தேன். சிறையிலிருந்து சந்தித்தீர்களா? சொல்ல போனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை, சிறைக்கு போக முடியல. ஆனா கடந்த வாரத்திலே என்னுடைய பயணத்தில் ஒரு சின்ன அனுபவம் கிடைக்கும். ஒருவர் இந்த அதே மாதிரி கஞ்சா போத மாத்திரைக்கு அடிமையானவர். அவரை வந்து போலீஸ் வந்து கையில் களமா பிடித்திருக்கிறார். பிடித்து சிறைச்சாலை கொண்டு போறாங்க. அந்த சமயத்துல எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, கொண்டு போறாங்க, அவங்க ரிமாண்ட் வைக்க போறாங்க, ஜெயில போட போறாங்கன்னு சொன்ன உடனே சரி ஏதாவது நம்மளால செய்ய முடியுமான்னு பார்த்தப்ப அவனுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டப்ப 23 என்று சொன்னாங்க. 23 வயசுல இப்படி ஒரு வாழ்க்கை வீணாக போவதா? ஏதாவது வகையில அவருக்கு ஒரு ஆறுதலை தர முடியுமா? கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கலாமா? அதை போய் சந்திக்கலாமா? ஏன் இப்படி கெட்டு போச்சு வாழ்க்கை கேட்கலாமான்னு பிடிச்சது. ஆனா கிட்ட போக முடியல. என்ன செய்யலாம்? அப்பா ஒரு விஷயத்தை கேட்டாங்க, சாமி உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? எவ்வளவு உதவி தேவைப்படும்? ஒரு 5000 ரூபாய் காசு இருந்தா அந்த போலீஸ்காரன் கையில அழைச்சிட்டோம்னா அவன் வெளியில விட்டுருவான், அவனை கொண்டு போய் வேற இடத்துல சேர்த்துடலாம். ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்த்து வைத்து விட்டால் அவனுக்கு ஒரு 20 நாள் 21 நாள் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உற்சாகம் வச்சுட்டா சரியாக சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு உடனடியாக கையில காசு கிடைச்சு அதுல இல்லாம ஒரு பணம் சரி அவனுக்கு கொடுக்கலாம்னு கொடுத்தவுடன் அந்த காரியம் நிறைவேற்றது. ஒரு சின்ன ஒரு திருப்தி. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, உதவிகளுக்கு, சிறைகளுக்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே விடைபிடிக்க முடியாத ஆசிரியை பெற்று தரும். எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 13 இறைவார்த்தை 2. இந்த வார்த்தை மனசில் ஆழமாக இந்த வாரத்தில் நீங்கள் பதிவைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13:2. அந்நியரை வரவேற்று விருந்தோம்பும் மறவாதீர்கள். இவ்வாறு விரும்புவதால் சிலர் தங்களை அறியாமலேயே வானதூதர்களை மகிழ்ச்சி படுத்தியது உண்டு. அழகான வார்த்தை. இந்த ரோமாபுரியில ஒரு சில சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க போன கூட அதை பார்க்கலாம். அதுல ஒரு சிலை பார்க்கலாம். இந்த வடிவமைத்தவருடைய பேர் எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுத்தி இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டை சார்ந்தவங்க, ஒவ்வொரு மொழி பேசுறவங்க. அந்த சிலைகள் அப்படியே நெருக்கமா வச்சிருப்பாங்க. நடுவுல பார்த்தோம்னா ஒரு 2 ரெக்கைகள் விரிந்திருக்கு. அந்த வானதூதர்கள் சமணசுக்கு இருக்கிற ரெக்கைகள் மாதிரி விரிந்திருக்கு. அப்ப அந்த கீழே ஒரு சின்ன செய்தி சொல்லுவாங்க. இவங்களாம் யார் அப்படின்னா ஒரு காலத்திலே அந்நியராக நாடு கடத்தப்பட்டவர்களாக வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்து சென்றவர்களாக அந்த நாட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப எல்லா நாட்டு மக்கள்
ஆண்டோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய எளிய செயல், சிறிய காரியங்கள் இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல் எல்லாமே நாம் உன்னதத்துக்கு ஏறி செல்லக்கூடிய ஏழிப்படைகளாக இருக்கும். இப்படி செய்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணரசிலே அவருடைய அமைச்சரவையிலே இடம் பெறக்கூடியவர்களாக காண முடியும். நம்பிக்கையோடு இருந்து சிரிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக இருந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்புடன் வழி நடத்துவாராக. சிறிய செயல்கள் வழியாக இறைவன் இரக்கத்தை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய அரசியலை பங்கு பெற விண்ணக தந்தையிடம் படுத்து செல்வோம். அரசருக்கெல்லாம் அரசராகிய இறைவா, என் திருச்சபையின் தலைவர்கள் அனைவரும் மக்களுக்கு பணிபுரியவே வந்தேன் என்ற இறைவனின் வார்த்தைக்கேற்ப தங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆயர்களாக இருந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை நல்ல வழியில் நடத்தி செல்ல தேவையான அருளை தர இறைவா மன்றாடுகிறோம். எங்களை உமது அன்பின் சிறகுகளில் காத்து வரும் அன்பு தந்தையை இறைவா, தொற்று நோயினால் ஏற்படும் துன்பங்களால் பெரிதும் அவதிப்படும் மக்களையும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த அனைவரையும் நோய் நொடியிலிருந்தும் பொருளாதார சரிவிலிருந்தும் காத்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிப்பு நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுகிறோம். அவர்கள் வேதனை குறைந்து உம் விண்ணக மகிழ்வில் பங்கு பெற வேண்டிய வரத்தை அவர்களுக்கு அளித்தருமாறு இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வின் மகிழ்வே இறைவா, எம் பங்கு தந்தை பங்கு மக்கள் நேரலையில் இந்த திருப்பலியில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் வாழ்வில் எங்களுக்கு தேவையான வளங்களையும் வரங்களையும் தந்து எந்நாளும் காத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, பொதுக்கால வழிபாடு ஆண்டின் நிறைவு நாளாக இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அரசரை இணைக்கப்படுவதாக, அவர் காட்டுகிற வழியிலே எங்களை நடத்துவதாக. ஆண்டவர் இயேசுவுடைய அன்பு, அமைதி, இரக்கம், கனிவு, பொறுமை, நல்ல பண்பு, நட்பு, உறவு, பிறருக்கு நாங்கள் எடுக்கிற பிறர் சேவைகள், உதவிகள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய
கிறிஸ்துவின் அரசை கொள்ள எங்களுக்கு அருளை தருகிறார். ஆண்டவராகிய அதே ஆண்டவர் கிறிஸ்து இயேசு வழியாக ஜெபித்துக் கொள்கிறோம். தூய தந்தையே,
மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலால் அனைத்தை உயிர்ப்பித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை விளையாட ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அர்ப்பணித்துக் கொண்டு வந்த காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை நிரம்பிய பின் கிண்ணத்தை மடந்து மீண்டும் அவர்களுக்கு செலுத்தி ஆசி வழங்கி அதை நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைக்குள் உலகின் மீட்பரேங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் பிரதமான உயர்வுள்ள பணியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியவர்கள் கொண்டாடுகிறோம். இப்பணியினால் உடற்கணியை திருமணமானி இவ்வாறுடைய திருமகனை திருவுடல் ஊட்டம் பெறுகிறார்கள். அவருடைய புதிய ஆவியாக பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக வழங்கி செய்கிறார். இவரை எங்களுக்கு எங்கும் காணிக்கப்படுவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிகு கன்னியும் கடவுளின் தாயுமானவரையும் அவருடைய கடவுளான புனித புனித திருத்துதர்கள் மாட்சியின் மறை சாட்சியர் மற்றவர்களோடு நீங்கள் பார்ப்பவர்களாக நற்போயருடன் நாங்கள் உறுதி பெற்று தகுதி உடையோராக இவர்களை வேண்டுதலால் நாங்கள் எங்கும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூல உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்வதற்கு அவையை சிறப்பாக முடியாத திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பிலாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலைஞரும் சுதமானவர்களாக அனைவரை நம்பிக்கையில் மத்தியில் உறுதி பெற செய்கிறார். நீ விரும்பியவரையும் திருமணக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்த அடல். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிலருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உங்களோடு சேர்த்துக் கொள்ள இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மற்றவர்களாய் வாழ்ந்த உலகின் பிச்சை அனைவரையும் ஒரு ஆட்சியில் கனிவுடன் ஏற்ற நடவர் நாங்கள் வருவது சேர்ந்து அவர்களோடு ஆட்சியில் எங்கும் மனநிலை அடைவோம் என நான்காவது கிறிஸ்து வழியாக நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றே. இவர் வழியாக ஒவ்வொருவரையும் அவருடைய ஆட்சியை அமர்ந்து இருக்கிறார். தங்களை உயர்த்தி எளிய செயல்களை செய்து இறக்கமுள்ள செயல்களை செய்து சின்ன சின்ன நன்மைகளின் வழியாக இறைவனுடைய அரசியலை பங்கு பெற நமக்கு தகுதி பெற தங்களை உயர்த்தி கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற
வாழவில்லை. இன்று எங்களுக்கு காணும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வுடைய அமைதியை கருணை நல்லதை ஆண்டுகிறோம். இந்த இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கும் அமைதிகளும் இருக்குமார். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு செலுத்துகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை காணாமல் இந்த திருவை நம்பிக்கையை நோக்கி இந்த திருவிழாவுக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கின்றார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோட என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, அரசர்களுக்கெல்லாம் அரசர். இந்த உலகை சார்ந்ததாக அல்ல, விண்ணுலகை சார்ந்த அரசாக அதை நிறுவும். அன்பு, அமைதி, இறக்கும், கனிவு, நம்பிக்கையை விளை நாம் ஒவ்வொருவரும் அதில் பங்கு பெறலாம். அழைப்பு கொடுக்கிற திருவிருந்து இதுவே. இந்த விருந்தில் கலந்து கொள்ள காத்திருக்கிற எல்லாரும் பேர் பெற்றவர்கள்.
ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து திவ்ய கருணை ஆராதனையும் அதைத் தொடர்ந்து திருக்குறையும் புனித அந்தோனியாருடைய நாள் ஜெபமும் நடைபெறும். இந்த திருக்குறையில் கலந்து கொள்ள வேண்டுகோடு அழைக்கின்றோம். வாரத்தினுடைய சிறிய ஒரு மறைபகுதி. இறை வழிபாட்டின் அடுத்த நிலைகள் எவை? இறை வழிபாட்டின் அடுத்த நிலைகள் எவை? முதல்ல இறை வழிபாடு பார்த்தா கடவுளை படைத்து படைப்பின் சிறப்பாக மனிதனை உருவாக்கினார். இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படிங்கிறது பாசம். இறைவன் ஆபிராமை தேர்ந்தெடுத்து அவரது நாட்டில் இருந்து அழைத்து வந்து எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தை ஆக்கினார். மண்ணுலகில் மக்களிடங்கள் அனைத்தும் அவர் வழியாக ஆசி பெறும் என்று வாக்குறுதி அளித்தார். ஆபிரகாமின் வழித்தோன்றல்கள் குல முதுவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் காப்பாளர்கள். அவர் இறைவன் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தம்முடைய மக்களாக்கினார். சீனாய் மலையில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். பின்பு மோசே வழியாக அவர்களுக்கு தம் சிறு சட்டத்தை வழங்கினார். புதிய நிலையான உடன்படிக்கையில் இறை மக்களின் முழுமையான மீட்பையும் எல்லா இனங்களுக்கும் உரிய மீட்பையும் இறைவாக்கினர் அறிவித்தார்கள். இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது அரசர் குடும்பத்தில் மெசியாவாகிய இயேசு பிறப்பார் என்றும் அறிவித்தார்கள். இறை வழிபாடின் அடுத்த நிலை. முதல்ல மனிதர்களை கடவுள் உருவாக்குகிறார். உலகத்தை படைச்ச கையில் கொடுக்கிறார். அடுத்த நிலை ஆபிரகாம், அதன் பிறகு குல முதுவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் அந்த வழிபாடு கிடைக்கிறது. அதன் பிறகு அரசர்களுக்கு குறிப்பாக தாவீது அரசருக்கு இறைவன் பல வழிபாடுகளை தருகிறார். அதன் கடைசியாக உச்சகட்டமாக அவருக்கு பிறகு ஆண்டவர் மெசியாவாக உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார். இப்படி பார்த்து கடவுள் ஒவ்வொரு காலத்திலும் தன்னை ஏதாவது வகையில் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். படைப்பின் வழியாக வெளிப்படுத்தினார். பாரம்பரிய குல முதுவர்கள் ஆபிரகாம் தொடங்கி ஒருவராக வெளிப்படுத்தினார். அரசர்களாக வெளிப்படுத்தினார். கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சொந்த மகன் வழியாகவே இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து நாம் மறைக்கல்வியை வளர இறைவனை வழிநடத்துவாராம். ஆண்டவரே, சாகாவரம் உணவை கொண்டு நாங்கள் உண்மை வேண்டுகிறோம். அனைத்துக்கும் அரசராக கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை பெருமை கொள்ளாமல் அவருடைய விண்ணக ஆட்சியை அவருடைய இன்னும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. இன்னும் வாழ்ந்து ஆட்சி செய்வர் வழியாக உண்மை நாடுகிறோம். ஆண்டவர்